ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்று கிடைக்குமா? தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது. தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அவங்க ஏற்கனவே 9ஆம் தேதி இந்த படத்தை வெளியிட முயற்சி செய்தார்கள். இதற்கு மத்தியில் 26ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்தது. இதற்கு அடுத்து இந்த படம் எப்போது வெளியாகும்? ஏன்னா இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே இந்த படம் வெளியாகவில்லை அப்படின்னா தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டால் அதற்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு கட்சி சார்ந்த அரசியல் இதை பேசியிருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக இது பிரச்சார படம் அப்படின்ற வகையில் அவங்க கூட இந்த வெளியீட்டுக்கு தடை விதிக்கலாம். அப்போது தேர்தலுக்கு பிறகு வெளியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ திட்டமிட்ட தேதிகள் எல்லாம் கடந்து இந்த படம் எப்போது வெளியாகும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. தீர்ப்பில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுவது ஏற்கனவே சொன்ன தனி நீதிபதியுடைய தீர்ப்பு உறுதி செய்யப்படுமா இல்லை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமா? அது 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அதற்கான ஒரு டீம் அமைக்கணும். 9லிருந்து 10 பேர் கொண்ட டீம் அமைக்கணும். அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு சென்சார் போர்டுடைய தலைவர் உள்ளிட்டவர்கள் அதனை முடிவு செய்வார்கள். அப்போது இந்த படம் இன்னும் அந்த டீம் அமைக்கணும் அப்படின்னாலே ஒரு 15 நாட்கள் தேவைப்படும். ஏற்கனவே இந்த வழக்கினுடைய வாதத்தில் அதை முன் வச்சாங்க. ஏன்னா இதற்குன்னு ஒரு பிரத்யேக டீம் அமைக்கணும் அப்படின்னு. அப்படி அமைத்தால் 15-20 நாட்கள் ஆகலாம். அந்த 15-20 நாட்கள் ஆகிறப்போ அதற்கு மத்தியில் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி செகண்ட் வீக்கில் மேபி அது 15ஆம் தேதியை ஒட்டி அறிவிக்கப்படும். அப்படி பார்க்குறப்போ ஒரு 10 நாட்களுக்குள்ளே இது முடிஞ்சிச்சு அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும் இந்த படம் வெளியாகலாம். இல்லை இன்னும் தள்ளி போகுது அப்படின்னா அந்த படத்திற்கு மேலும் சிக்கல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். மணிகண்டன், தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. என்ன தீர்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? ஏற்கனவே திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி, அது மட்டுமல்லாமல் திரைப்படத்துல ஏற்கனவே இவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. தனி நீதிபதி ஏற்கனவே இந்த உத்தரவை ரத்து செய்து பிறப்பித்து அது மட்டுமல்லாமல் சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் முன்வைத்து அவர்கள் வாதத்தை பிறப்பித்திருக்கின்றனர். இந்த அடிப்படையில இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்ற உயரிய நம்பிக்கையில் அவர்கள் இருக்கின்றனர். இருந்தாலும் நீதிபதிகள் கிட்டத்தட்ட ஒரு வாதங்களையும், அதாவது கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற வாதத்தின் அடிப்படையில சிபிஎஸ்சி தரப்பிலும் அதே போல கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தரப்பிலுமே 1 மணி நேரம் கிட்ட வாதிட்டு ஒரு விரிவாக வாதங்களை முன்வைத்திருக்கின்றனர். அப்போ அந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அவர்களுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளாக கேட்டு பதில்களாக பெற்றிருக்கின்றனர். இந்த நிலையில சிபிஎஸ்சி உடனடியாக அந்த முன்னெச்சரிக்கை, அதாவது மேல்முறையீட்டுக்கு சென்றதற்கு பிறகாக சோதனை குழு, அதாவது அந்த படத்தை பார்த்து தணிக்கை குழு குறிப்பிட்ட இடங்கள்ல ஒட்டி வெட்ட வேண்டும் ஆகிய நீக்கங்களையும் அதனை தெரிந்து மீண்டும் அதில் ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றனர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.